Hi students, so numbers and sequence எண்களும் தொடர் வரிசைகளும். ஸோ இதில் எக்ஸசைஸ் 2.1ல் 6th சம் பார்க்குறோம். யூஸ் யூக்ளிடின் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF ஆஃப். ஸோ 4 கொஸ்டின்ஸ் ஹேவிங். ஸோ 4 கொஸ்டினையும் சால்வ் பண்ணும். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின் வருவனவற்றின் மீ போவா காண்க. சரிங்க, நமக்கு போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 340 and 412 using the Euclidean division algorithm. ஸோ தமிழில் சொல்லணும்னா யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி. ஸோ இதாங்க ஃபார்முலா. ஸோ இதில் பிக்கெஸ்ட் வேல்யூஸை என்ன எடுத்துக்கணும்னா ஏவோட வேல்யூஸாக எடுத்துக்கணும். ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூஸை பியோட வேல்யூஸாக எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 412 பியோட வேல்யூஸ் டிவைசரோட வேல்யூஸ் 340 இன்ட்டு குவேஷன் வேல்யூஸ் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ 412ல் ஹவு மணி 340 ஹேவிங் அப்படின்னா 1 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ 412ல் 340 லெஸ் பண்ணாக்க நமக்கு என்ன கிடைக்கும்னா 72 கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரிமைண்டர் 72. ஸோ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. So again using the Euclidean division algorithm. ஸோ இப்போ ஏவோட வேல்யூஸாக டிவைஸரோட வேல்யூஸை எடுத்துக்கணும். ஸோ பியோட வேல்யூஸை ரிமைண்டரோட வேல்யூஸை எடுத்துக்கணும். ஸோ அகைன் இங்கே யூஸ் பண்ணுறப்ப இதில் சப்ஸ்டிட் பண்ணுற அந்த ஃபார்முலாவில் 340 is equal to டிவைஸரோட வேல்யூஸ் 72 இன்ட்டு குவேஷன் வேல்யூஸ் ப்ளஸ் remainder. So 472, 4 times of 72. So 4 times of 72, 4s are 8, 4 7s are 28. So 288 வருதுங்களா? ஸோ 5 times கொடுத்தா இதுக்கு 340 above போயிடும். ஸோ இப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 52 இருக்குது. சரிங்களா? இதில் நீங்கன்னா 340 போட்டு லெஸ் பண்ணிங்கன்னா இதில் 2 கிடைக்கும். இதில் 7 இருக்குது. 340 288ல் லெஸ் பண்ணாக்க 2. ஸோ 4 இருக்குது. 14ல் 8 லெஸ் பண்ணால் ஸோ 52 தான் வரும். ஸோ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகைன் என்ன பண்ணணும் யூஸிங் த யூக்ளிடின் டிவிஷன் அல்காரிதம். இப்போ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் 6. இப்போ ஏயோட வேல்யூஸை டிவைசரோட வேல்யூஸை எடுத்துக்கணும். ஸோ ரிமைண்டரோட வேல்யூஸை பியோட வேல்யூஸாக எடுத்துக்கணும் இந்த ஈக்குவேஷன் வச்சு. ஸோ இப்போ இந்த ஏ பியோட வேல்யூஸை இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இப்போ 72 ஈக்குவல் டு 52 இன்ட்டு குவேஷன் வேல்யூஸ் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ 1 டைம்ஸ் ஆஃப் 52 தான் ஹேவிங்கு. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஸோ அப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகைன் யூஸிங் ஃபார் யூக்ளிடின் டிவிஷன் அல்காரிதம். ஸோ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் 6. ஸோ ஏயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 52. ஸோ பியோட வேல்யூஸு இந்த ரிமைண்டரோட வேல்யூஸை தான் எடுத்துக்கணும். ஸோ ரிமைண்டர் இது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த டிவைஸரோட வேல்யூஸை ஏயோட வேல்யூஸாகவும் ரிமைண்டரோட வேல்யூஸை பியோட வேல்யூஸாகவும் எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இப்போ 52 is equal to 20 இன்ட்டு குவேஷன் வேல்யூஸ் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ 2 times of 20 40 ஆகிடுது. அப்போ ரிமைனிங்கு 12. ஸோ அப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அகைன் யூஸிங் ஃபார் யூக்ளிடின் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 20, பி இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் 6 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 20 is equal to 12 இன்ட்டு குவேஷன் வேல்யூஸ் ப்ளஸ் ரிமைண்டர். 1 times of 12 having a remaining 8 இருக்குது. ஸோ அகைன் யூஸ் பண்ணுறோம். 6 is not equal to 0. ஸோ அப்போ அகைன் யூஸ் பண்ணாக்க ஏயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 12 டிவைஸரோட வேல்யூஸு பியோட வேல்யூஸு ரிமைண்டரோட வேல்யூஸ். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் 6. ஸோ ஏயோட வேல்யூஸ் 12 is equal to பியோட வேல்யூஸ் 8 இன்ட்டு quotient values plus remainder. 1 times of 8 plus
4. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா இந்த 12ன்றது வரணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதான் கான்செப்ட், மறந்துடாதீங்க. இந்த ஈக்குவேஷனை பொறுத்தளவு இங்கே 12 வருது அப்படின்னா இந்த டோட்டல் டேர்மையும் ஆட் பண்ணால் 12ன்னு வரணும். ஸோ ஆல் த டேர்ம்ஸ்லேயும் அதே கண்டிஷன் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரிமைண்டர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஏயோட வேல்யூஸை 8 வச்சுக்கிறோம், பியோட வேல்யூஸை 4ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 8 is equal to 4 into 2 plus 0. ஸோ அப்போ இது HCF ஒன்று பார்த்தீங்கன்னா 4 தான். லாஸ்ட் டிவைசர் 4. HCF 412 அந்த 340க்கு 4 தான் HCF. ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் 3 sums having it. So I find out for first sums only. So second sums இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். 867 and 255 using the Euclid division algorithm A equal to PQ plus R. ஸோ இப்போ இதில் பிக்கெஸ்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 867. ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 255. ஸோ இப்போ 867 is equal to டிவைஸரோட வேல்யூஸ் 255 இன்ட்டு குவேஷன் வேல்யூஸ் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ எத்தனை 255 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வரும். ஏன்னா 4 டைம்ஸு கொடுத்தாக்கா 250 1000 ஆகிடும். ஸோ 3 டைம்ஸு கொடுத்தா 750. 250 இன்ட்டு 3னா 750 ஆகிடும். ஸோ அப்போ 3 டைம்ஸ் ஹேவிங். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 255 இன்ட்டு 3. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணணும். 765 வரும். ஸோ இதில் 877 செப்பரேட் பண்ணாக்க 102 வரும். ஸோ அதுதான் ரிமைண்டர். ஸோ இப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகைன் யூஸிங் ஃபார் யூக்ளிடின் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இப்போ இது ஏயோட வேல்யூஸ், திஸ் ஒன் பியோட வேல்யூஸ். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 255 b is equal to 112. ஸோ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணால் 255 is equal to பியோட வேல்யூஸ் 102 குவேஷன் வேல்யூஸ் ப்ளஸ் ரிமைண்டர். இப்போ எத்தனை 100 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 200 தான் இருக்குது. ஏன்னா 255 தானே இருக்குது. ஸோ இப்போ 2 into 102 204 தான் இருக்குது. ஸோ இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 51 இருக்குது. ஸோ இப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இந்த ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே பாருங்கள் 204 204ஓட 51 ஆட் பண்ணால் 255. அதையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து போட்டுகிட்டே போயிட்டு கடைசியாக மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அகெயின் யூஸிங் யூக்ளிடின் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இப்போ A equal to PQ plus R. This one values A ஓட வேல்யூஸ். ஸோ இப்போ A is equal to 102, B is equal to 51. ஸோ யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ 102 is equal to 51 into quotient values plus remainder values. ஸோ 2 times of 51 102 ஆகிடும். ஸோ இப்போ இங்கே வந்து 0 ஆகிடுது, ரிமைண்டர் வந்து 0 ஆகிடுது. ஸோ லாஸ்ட் டிவைஸர் 51. 51 is the HCF. ஸோ செகண்ட் சம் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் சம். ஸோ ஃபஸ்ட் ஒன் கம்ப்ளீட்டடு, செகண்ட் சம் கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட் இஸ் டு ஸ்டார்ட் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் சம் 10,224 and 9,648. So using the Euclidean division algorithm, A equal to PQ plus R. ஸோ இப்போ ஏயோட வேல்யூஸாக பிக்கெஸ்ட் வேல்யூஸை ரைட் பண்ணிக்கிறேன். அண்டு பியோட வேல்யூஸை ஸ்மாலஸ்ட்டு வேல்யூஸை ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ இப்போ 10,224 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூஸ் 9,648 இன்ட்டு குவேஷன் வேல்யூஸ் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ 10,000 9,000 ஒன் டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 576. ஸோ அப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகைன் யூஸிங் ஃபார் யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம். ஸோ அந்த குவேஷன் டிவைஸரோட வேல்யூஸை ஏயோட வேல்யூஸாக எடுத்துக்கிட்டு ரிமைண்டரோட வேல்யூஸை பியோட வேல்யூஸாக எடுத்து அகைன் சால்வ் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ 9,648 இஸ் ஈக்குவல் டு 576 இன்ட்டு குவேஷன்ட் வேல்யூஸ் ப்ளஸ்ஸு ரிமைண்டர் வேல்யூஸ். ஸோ எத்தனை 576 இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 16 டைம்ஸ் ஆஃப் பாருங்க 576 இன்ட்டு 16 டைம்ஸ் ஆஃப் போட்டு மல்டிப்ளை பண்ண. ஸோ 9,216 வரும். ஸோ இதுலேருந்து இந்த 9,648 லெஸ் பண்ணால் ஸோ தட் ஒன் வேல்யூ ஃபார் ரிமைண்டரோட வேல்யூ. ஸோ 9,648. ஸோ அப்போ எவ்வளோ வருது 432 வரும். 432. ஸோ அப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அகைன் யூஸிங் ஃபார் யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இப்போ ஏயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 576, பியோட வேல்யூஸ் 432. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 576 இஸ் ஈக்குவல் டு 432 ப்ளஸ் இன்ட்டு குவேஷன் வேல்யூஸ் ப்ளஸ்ஸு ரிமைண்டர். ஸோ 500ல் 400 ஒன் டைம்ஸ் தான் ஹேவிங்கு. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 144 வரும். ஸோ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகைன் யூஸிங் ஃபார் யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம். ஸோ ஏயோட வேல்யூஸ் தட் ஒன் வேல்யூஸ் பியோட வேல்யூஸ். ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 432, பி இஸ் ஈக்குவல் டு 144. ஸோ அப்போ 432 இஸ் ஈக்குவல் டு 144 இன்ட்டு குவேஷன் வேல்யூஸ் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ 144 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் ஆஃப் இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் 144 432. ஸோ இப்போ லாஸ்ட் டிவைசர் ஃபார் 144 is the HCF. ஸோ இந்த தேர்டு சம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 144 தான் HCFோட வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 84, 90 அண்ட் 120. ஸோ இதில் ஸ்மாலாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பிக் நம்பரை ஏவாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்பரை 84 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 எடுத்து அதுக்கு HCF வரும். அந்த வேல்யூஸையும் 120க்கும் அடுத்து HCF ஃபைண்ட் அப் பண்ணோம். ஸோ 3 நம்பர்ஸ் எப்போ கொடுத்துருந்தாலும் இருக்கிறதுலையே இந்த பிக்கெஸ்ட்டு நம்பரை ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை எடுத்துக்கிட்டு அதுக்கு HCF ஃபைண்ட் அப் பண்ணணும். ஸோ யூஸிங் த யூக்ளிடியன் டிவிஷன் லெமா. ஸோ அப்போ ஏயோட வேல்யூஸு 90 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூஸ் 84 இன்ட்டு குவேஷன் வேல்யூஸ் 1 ப்ளஸ்ஸு 90ல் 84 லெஸ் பண்ண 6. ஸோ இப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அகைன் யூஸிங் ஃபார் யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம் ஏ ஈக்குவல் டு PQ ப்ளஸ்ஸு 6. ஏயோட வேல்யூஸாக 84 எடுத்துக்கணும். ஸோ பியோட வேல்யூஸு இந்த ரிமைண்டர் வேல்யூஸ். ஸோ இப்போ 84 இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு குவேஷன் வேல்யூஸ் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் ஃபார் 84 ஹேவிங்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து 14 டைம்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். 6 இன்ட்டு 14 84 ஆகிடும். ஸோ அப்போ 0 ஆகிடும். ஸோ HCF ஆஃப் 84 and 90 இஸ் 6. ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்து ஃபைண்ட் அப் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் HCF ஆஃப் 120 and 6. ஸோ இதில் பிக்கெஸ்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 120.
ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 6. ஸோ யூஸிங் த யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம், ஸோ ஃபார்முலா A is equal to PQ plus 6. ஸோ 120 is equal to B ஓட வேல்யூ 6 ப்ளஸ் குவேஷன் வேல்யூஸ் ப்ளஸ் ரிமைண்டர் வேல்யூஸ். ஸோ 2 6 are 12. ஸோ அப்போ 20ன்னு கொடுக்கலாமா? 20 into 2 சாரி 6 2s are 12. ஸோ அப்போ 120 ஆகிடும். ரிமைண்டர் வந்து 0. ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா ஸோ HCF ஆஃப் 84 90 and 120க்கு 6 தான் HCFோட வேல்யூ. ஸோ சம் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ. ஸோ நமக்கு 4 சம்ஸ் கொடுத்துருந்தாங்க. 4 சம்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். பாருங்க A ஈக்குவல் டு PQ ப்ளஸ் ஆகிறா. ஸோ ஏயோட வேல்யூஸ் 412ன்னு வந்துச்சுன்னா 340 into 1 ப்ளஸ் 72 ஆட் பண்ணால் 412ன்னு வரணும். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ ஓகே, தேங்க்யூ.